தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் நேரில் பார்வையிடக்கூடிய அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் தற்போது அந்த நிலவரங்களை நேரடியாக வெளிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரடி காட்சியில் நாம் பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் நேரடி ஆய்வு நாம் பார்க்கலாம். மக்கள் மத்தியில் அவர் உரையாட போகிறார். ஆர்கே நகர் தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களே, அன்பார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை தொடங்க போகிறது என்பதை முன்பே உணர்ந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் இதர அரசு அதிகாரிகளுக்கும் நான் முன்பே உத்தரவிட்டிருந்தேன். அரசு அதிகாரிகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிரத்தையுடன் மேற்கொண்டார்கள். இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களை உள்ளடக்கியது. இந்த வடகிழக்கு பருவமழை காலம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்து விட்டது. இப்படி 3 மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்து விட்டால் என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை நீர் தேங்குவதையும் அதனால் சேதங்கள் விளைவதையும் தவிர்க்க இயலாது. இப்படி மழை நீர் தேங்கியுள்ளது, பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சேதங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை அறிந்தவுடன் அரசு எந்திரம் முடுக்கிவிடப்பட்டது. அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் அனைத்து துறை அதிகாரிகளும் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் பணிகளில் தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதோ இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த தொகுதியை சார்ந்த பாதிக்கப்பட்ட 162 குடும்பங்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று மட்டும் 20,000 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் தேவைப்படும் மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகுதியில் 7 மருத்துவ முகாம்கள் துவங்கப்பட்டுள்ளன. இங்கே இந்த பள்ளிக்கூடத்திலேயே ஒரு மருத்துவ முகாம் செயல்பட்டு வருகிறது. அதிகாரிகள் இரவு பகல் என்று பாராமல் அமைச்சர்களுடன் இணைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் மட்டும் தேங்கிய மழை நீரை வெளியேற்றுவதற்காக 48 பெரிய மோட்டார் பம்ப் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 6 மிகப்பெரிய சூப்பர் சக்கர் என்னும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு விரைவில் சகஜ நிலை திரும்ப என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே இத்தொகுதி மக்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், தமிழக அரசு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் விரைவில் சகஜ நிலை திரும்புவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்து அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.